100 கோடி ரூபா யாருக்கு போயிருக்குன்னு அவருக்கே தெரியலின்ட்டு. இதுதான் அவர் சொன்ன விளக்கு. 100 கோடி ரூபாய் போன இடம் தெரியாத ஒரு மக்கு மந்திரி எதற்கு? ஒருவர் மரணம், ஒரு 3 பேர் சிறை, ஒருவர் தலைமறைவு, ஒரு தப்பி ஓட்டம், 4 பேர் சஸ்பெண்டு. இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு? ஜோசியாரை கேட்டு தான் கோப்பை துறப்பீங்களான்னு எதிர்கட்சிக்காரர் நையாண்டி நக்கல் பண்ணுறார். இப்போ ஜோசியன் தப்பிச்சு ஓடி போயிட்டார். கிளி ஜோசிய வெற்றிவேல் ராதன் பண்டிட் அவர் ஆஃபீஸு போட்டால் அப்புறம் ஆளக்கானா, அப்புறம் கடைசியில் அவர் இப்போ தப்பிச்சு ஓடி கவிதாவுக்கு போய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆந்திராவுக்கு தெலுங்கானா போயிட்டார். அப்புறம் ஏன் சார் எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், டீட்டெயிலாக பார்க்கக்கூடாதுமா, கண்ணை மூடிக்கணும். நீங்கள் ஊழல் பண்ணுவீங்க, ஃப்ராடு பண்ணுவீங்க, ஏமாற்றுவீங்க, லஞ்சம் வாங்குவீங்க, ஓட்டு போட்ட காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இப்போ சட்டசபையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லைவா போகுது ஒரு பக்கம், அதையும் தாண்டி இல்லை சார், இந்த 100 நாள் ஆட்சி உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, விஜய்யுடைய 100 நாள் ஆட்சி இப்போ 110 நாள் ஆட்சி ஆயிடுச்சு. இதில் தீர்க்கப்பட முடியாத சர்ச்சைகள் தமிழக மக்களால் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. பழனி 100 கோடி ரூபாய் முருகன் சொந்தமான இடம் தனியாருக்கு விற்கப்படுகிறது. 2 கோடி ரூபாய் பழனி முருகனுடைய சன்னிதானத்திற்கு கொடுக்கப்படுகிறது. 100 கோடி ரூபாய் இடம். மீதி 98 கோடி ரூபாய் போன இடம் எங்கே? இதில் உண்மையாகவே அன்வர்ஜி அரசு, அந்த தனியார் 98 கோடி ரூபா போன தனியார் 2 பேருக்குமான பாலம் மர்மமாக மரணமடைந்து விட்டது. அப்போ அந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு? 100 கோடி ரூபாய் ஊழல் செய்கிற அளவுக்கு நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு அதிகாரம் இல்லை, கோயிலுடைய இணை ஆணையாளருக்கு அதிகாரம் இல்லை, ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதிகாரம் இல்லை, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கு? 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்பதற்கு முதலமைச்சரை சுற்றி இருக்கிற ஒரு அதிகார மையத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகார மையம் யார்? மர்மமாக இருக்கு. அதுக்கு ரமேஷ் அவர்கள் தான் விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை சார்? ரமேஷ் அவர்கள் தான் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை சார்? என்ன விளக்கம் கொடுத்தாரு? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது, என் பேரில் ரிலேட்டிவ்ஸ்னு ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுக்கான கேஸ் போயிட்டு தான் இருக்குது, அதுக்கு தீர்வு காணப்படும்ன்றதை சொல்லியிருக்காரு இல்லை சார்? ஆமாம், சொல்லியிருக்காரு. 100 கோடி ரூபா யாருக்கு போயிருக்குன்னு அவருக்கே தெரியலின்ட்டு. இதுதான் அவர் சொன்ன விளக்கு. 100 கோடி ரூபாய் போன இடம் தெரியாத ஒரு மக்கு மந்திரி எதற்கு? 100 கோடி ரூபா போன இடம், கோயில் 100 கோடி ரூபாய் இடத்த யாருக்கோ தனியாருக்கு தாரை வார்ப்பதை தெரியாத மக்கு மங்கினி அமைச்சர் எதற்கு? மக்களுடைய சொத்து இல்லையா அது? கோயில் சொத்து யாருடைய சொத்து? மக்கள் சொத்து இல்லை. அப்போது ஒருவர் மரணம், ஒரு 3 பேர் சிறை, ஒருவர் தலைமறைவு, ஒரு தப்பி ஓட்டம், 4 பேர் சஸ்பெண்டு. இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு? அப்போது 100 நாள் ஆட்சி ஆரம்பிக்கும் போதே ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. அப்போ இது தாவேக அரசுக்கு முதல் கரும்புள்ளி. இரண்டாவது, நீங்கள் மதுபான ஊழல். 11 மதுபான புட்டிகளை இதே அரசு தடை செய்யுது. ஏன்? இல்லை, ரசாயனம்டா, அது பூரா ஆசிட். சாராயமே ஆசிட்டு, அதில் ஆசிட்டே பியூர் ஆசிட், செயற்கை சுவையூட்டி. என்னது? கெமிக்கலாக தயார் பண்ணுறாயா, குடலில் குண்டாமணி பொத்துட்டு வெளியே வந்துடும். இதை குடிக்காதுன்னு உணவு பாதுகாப்பு டெல்லியில் இருக்கிற அந்த அலுவலகம் தடை செய்யுது. அப்படி தடை செய்கிற பொழுது 16 மணி நேரத்தில் மீன் விற்க சொல்லிட்டான். அப்போது என்ட்ரிக்கா
என்டர்பிரைசஸ், அந்த சாராய ஃபேக்ட்ரி திருவள்ளூரில் இருக்குது, சுப்பிராமி ரெட்டிக்கு சொந்தமானது. அப்போது சுப்பிராமி ரெட்டியே தடை செய்து சுப்பிராமி ரெட்டியே தடை நீக்கிறாரா? அப்போ முதலமைச்சர் எதற்கு? முதலமைச்சருடைய அலுவலகம் என்ன செய்கிறது? மக்கள், அதாவது குடிக்கிற பூரா யார்? மக்கள் தான். தடை நீ ஏன் அவசரமாக தடை செய்கிறீங்க? கொடூரமான விஷயம், அது கொடூரமான எரி சாராயம், அது பூரா ரசாயனம், ஆசிட்டு, அமிலம் இல்லையா? ஆமாம் சார். அப்போ ஏன் தடை செய்கிறீங்க? 16 மணி நேரத்தில் குடிக்க சொல்லலாம், குடியா? அப்போது இது ஆட்சியா காட்சியா, அலங்கோல சாட்சியா? இது இரண்டாவது. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த 100 நாள் ஆட்சியில் 110 நாள் ஆட்சி. எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேர், மாமன் மச்சான் சித்தப்பன் பெரிய பண்ணாங்க. ஸ்டாலின் அறிவாலயத்தில் கூட்டத்தை போட்டார், எம்எல்ஏ கூட்டத்தை போட்டு. எல்லாம் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு வழி பார்க்குறீங்களா? இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று ஸ்டாலின் அறிவாலயத்தில் பரேடு எடுத்த பிறகு எல்லா அலிபாபாவும் 72 திருடர்களும், அலிபாபாவும் 72 திமுக திருடர்களும் குதிக்கிறான் ஜங்கு புங்குன்னு. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வேலுவை அட்டையில் பாலம் கட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. பல ஆயிரம் கோடி ஊழல், பல ஆயிரம் கோடி. இன்னைக்கு வரைக்கும் வேலு பக்கமே போலியே. இல்லை, அவர் தான் ஃபைல்ஸ் இருக்குது, அது எப்போ திறக்கணுமோ எனக்கு அப்போ தெரியும், நான் திறந்துக்கிறேன். ஆமாம், உள்ளாட்சி தேர்தலையாவது நீங்கள் வந்து ஏதாவது இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வேண்டாமா? இல்லைம்மா, அடுத்த சட்டசபை தேர்தல் வருது இல்லை, 29 சாரி 31 26 அப்போ தரங்க. மக்கள் காசை கொள்ளையடிச்சிருக்கான். நீங்கள் எப்போ உங்களுக்கு திறக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா இது ஆட்சி இல்லையே. இதுக்கு பேர் ஆட்சியா? நீங்கள் ஜோசியாரை கேட்டு தான் கோப்பை திறப்பீங்களான்னு எதிர்கட்சிக்காரர் நையாண்டி நக்கல் பண்ணுறாரு. இப்போ ஜோசியன் தப்பிச்சு ஓடி போயிட்டார். கிளி ஜோசிய வெற்றிவேல் ராதன் பண்டிட்டு அவர் ஆஃபீஸு போட்டால் அப்புறம் ஆளக்கானா, அப்புறம் கடைசியில் அவர் இப்போ தப்பிச்சு ஓடி கவிதாவுக்கு போய் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஆந்திராவுக்கு தெலுங்கானா போயிட்டார். அப்போது இது போன்ற மட்டமான கிளிச்சோசியரை வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்கன்னா இதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் சாட்சியா? சார், வந்த ஒரு 100 நாள்ல நீங்க இவ்வளவு கேள்விகள் வைக்கிறீங்க, அதுவும் கரெக்டு தான் சார். ஆனா வந்து இப்போ ஓல்டு வெர்சஸ் நியூ அப்படின்றது தானே சார் பார்க்கப்படுது. திமுக காரங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், நிறைய விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும். இந்த அதாவது திமுக தான் ஊழல் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டான், பட்டனை உடைச்சான். எந்த பட்டனை? விசில் பட்டனை மக்கள் அமுத்தி 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 வர்றவன் பூரா அதைத்தானே அமுத்துறான். எதுக்கு? உதயசூரியனை ஒழிக்கணும்னு தானே அமுத்துறான். நீங்கள் இன்னும் உதயசூரியனுக்கு கோப்பை எப்போ திறக்கணும், எப்போ பார்க்கணும், அதுக்கெல்லாம் நேரம் எங்கே? மந்திரவாதி போய் சோசியம் பார்க்குறீங்களா? முதல்ல கடலூர் சந்திரசேகரன் பேசுனீங்க, இப்போ அவன் கடலூரில் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ ராதன் பண்டிட் ஊத்துக்குழி கிளி சோசியம், புளியமரத்து சோசியம், அவனும் காண. முதலமைச்சருக்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரியுமா சார்? முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டவன் நாம்மா, 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாம்மா. நான் ஓட்டு போடலை, 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். இன்னும் நிறைய ஃபைல்ஸ் வர வேண்டியதாக இருக்கலாம், அதனால கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்ல சார்? ஆமாம், வெயிட் பண்ணலாமா? 5 வருஷம் தாராளமாக வெயிட் பண்ணலாம். உங்கள் ஆட்சி எவ்வளோ நாளைக்கு ஓடும்னு தெரியலையே. காங்கிரஸ் கழட்டிட்டு போகிறான், கம்யூனிஸ்ட் சொல்லிட்டார் இந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக தெரியவில்லை. சீஃப் செக்ரட்டரி ஆட்சியாக தெரியுது. சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் எங்களை உளவு பார்க்குறார். ஆங்கிலேயன் காலத்தில் கூட எங்களை உளவு பார்க்கல. திண்டுக்கல்ல குஜிலிபாறையில் எவ்வளோ கம்யூனிஸ்ட் குடும்பம் இருக்கான், எவ்வளோ சிபிஎம் இருக்கான், எவ்வளோ சிபிஐ இருக்கான், இதெல்லாம் ஐயாசாமி தாசில்தார் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அவர் பார்க்கல. பாஜக டெல்லியிலேருந்து அவன் சொல்கிறான், அண்ணாமலை செய்கிறான். அப்போது எங்களை உங்களை ஆட்சியை தாங்கி பிடிக்கிற எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு எங்களை வேவு பார்ப்பது. எத்தனை குடும்பத்தில் இருக்கான், விஓ ஆர்ஐ தாசில்தார் போய் கணக்கெடுக்கிறான். இது என்ன ஆங்கிலேயன் ஆட்சியா இல்லை ஜனநாயக ஆட்சியா? வாச்சாத்தி சண்முகம் சொல்லிட்டார், உங்களோடு தேனிலவு முடிஞ்சுது, ஆட்சி கவுக்க போகிறோம். காங்கிரஸ்
பாஜக அமித்ஷாவுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். யார் சொல்றா? சார் அதெல்லாம் ஒரு கௌரவ நிமித்தம். ஆமா, கௌரவம் தான்மா. லஞ்சு பாக்ஸே கௌரவம் தான். லஞ்சு பாக்ஸு அப்புறம் ஏன் சார் எல்லாமே டீடைல்டா ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, டீட்டெயிலாக பார்க்கக்கூடாதுமா. கண்ணை மூடிக்கணும். நீங்கள் ஊழல் பண்ணுவீங்க, ஃப்ராடு பண்ணுவீங்க, ஏமாற்றுவீங்க, லஞ்சம் வாங்குவீங்க, ஓட்டு போட்ட காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்க கண்டிப்பா காமராஜர் காலத்திலேயே 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பீரியட் நீங்க காமராஜர் பேசுறீங்கல்ல சார். 6 மாசம் பீரியட்ன்றது பேசுறீங்க. இப்போ நீங்க கண்ண மூடிக்கீங்களா? இல்லம்மா, நீங்கள் சமூக வலைதளம் வராதப்போ, ரேடியோ வராதப்போ, டிவி வராதப்போ, ஏஇ வராதப்போ, பிஇ வராதப்போ, பிஐ வராதப்போ, காமராஜ் இன்னைக்கு அப்படி இல்லை. பாட்டி ஃபேஸ்புக்கில் இருக்கா தெரியுமா? பாட்டி ஏஇயில் இருக்கா, பாட்டி விஜயை பார்க்குறா, சங்கீதா ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டு போனான்னு பார்க்குறா. பாட்டிக்கு இப்போ பதில் சொல்ல முடியாதுமா, தெரியுமா? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் உடனுக்குடன் உலகம் பூரா செய்தி போயிடுச்சு. உடனுக்குடன் 6 மாதம் இல்லை, 6 நாள் தான் உங்களுக்கு டைம். நாசாவோட விஞ்ஞானி கூட முதலமைச்சர் விஜயோட நான் தீவிர ரசிகன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சிட்டு போறாரு. அது நீங்க பார்க்கல போல இருக்கு. ஆமாம், நாசாவிலையும் சொல்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் மேலே சந்திரமண்டலத்துக்கு போனார்ல அவரும் சொல்கிறாரு. நீங்கள் ரூட் மாஃபியாக்கள் எல்லாம் பாகிஸ்தான் இம்ரான் கானை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. யாரை? பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் சிறையில் படுத்துக்கிட்டு இருக்கிறார்ல, அவருக்கு போய் லஞ்சு பாக்ஸோடு பார்த்துட்டு விட்டீங்க. எல்லாம் யார்? ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பழனிசாமி போடுறாரு. நீங்க இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க சார். 2029 கூட விஜய் அவர்கள் தான் சிஎம், அப்படி சாரி பிஎம், அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி, அதெல்லாம் விட்டுட்டீங்க. அமெரிக்க ஜனாதிபதி நீங்கள் தான்மா அமெரிக்க ஜனாதிபதி. இப்படி தான் ஓடு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் உங்களை காப்பாற்றிய காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் 2 பேருமே உங்களை விட்டு வெளியேற நேரம் பார்த்துட்ருக்கான். நேரம் பார்த்தால் ஆட்சி கவிழும். அமித்ஷா காப்பாற்றுவார். அமித்ஷா காப்பாற்றினால் முஸ்லீம் வெளியேறிடுவான், கிறிஸ்துவர்கள் வெளியேறி விடுவார்கள், தலித்துக்கள் வெளியேறி விடுவார்கள். அப்போ யார் இருப்பா? கோடம்பாக்கத்து களிசடைகள் தான் உங்கள் பின்னாடி நிற்கும். இதுதான் ஆட்சி, தூய ஆட்சி. தீய ஆட்சி, தூய ஆட்சி. என்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடன் தீய ஆட்சி வீட்டுக்கு போனீங்களோ அன்றே மக்கள் முடிவு பண்ணிட்டான். ஜெயலலிதா பதவி பிரமாணம் எடுத்தோடனே கருணாநிதி வீட்டுக்கா போச்சு. இவன் முதல்ல வந்திருக்காரு. முதல்ல கடைசியாக வந்திருக்காரு. முதல்ல இல்லை, கடைசியாக வந்திருக்காரு. அம்மா, தமிழ்நாட்டில் அரசியல் திமுக அதிமுக தான். திமுக எதை எதிர்க்கிறதோ அது அதிமுக ஆதரிக்கும். அதிமுக எதை ஆதரிக்கிறதோ திமுக எதிர்க்கும். கருணாநிதி எதை ஆதரித்தாரோ ஜெயலலிதா எதிர்ப்பார். ஜெயலலிதா எதிர்த்தால் கருணாநிதி ஆதரிப்பார். 50 ஆண்டுகால அரசியல். இந்த உலகமே எப்படி சுழண்டாலும் நீங்க இன்னும் அந்த காலத்துல தான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன்றதுல உறுதியா இருக்கீங்களோ என்னவோ. ஆமா, நான் விஜயை ஆதரிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க சார். ஊழல் பண்றதெல்லாம் ஆதரிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லல. அப்புறம் வேற ஊழல் ஆதரிக்கிறோம். அதான் சொல்றேன், உங்க ஆட்சியில ஊழல் நடக்குதுங்கன்னு சொல்றேன், அதை திருத்திக்கோன்னு சொல்றேன். ஜென்சி அதெல்லாம் நான் பார்க்கல, நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் பின்னாடி எங்கே போயிட்டு இருக்கேன்? திரைப்பட கொட்டைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் ஜென்சி. இப்போ அந்த ஜென்சிக்காகவும் நான் பேசுகிறேன். அக்ரீட் சார். நீங்க இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கூட இவங்களை இன்னும் அந்த சினிமாவோட தான் ஒப்பீடு பண்றாங்க. நீங்க முதல்ல வன்னியரசு அவர்கள் நான் முதல்ல தலைப்புகளை சொல்லியிருக்கேன், அதுக்கு மேல நம்ம அதுல வச்சு விவாதம் பண்ணலாம்னு சொல்லும்போது இது இதை நடைமுறைப்படுத்தலாம், இதை ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் சார் டிஎம்கே யாருமே அதை எதிர்த்து அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி இல்ல இப்படி பேசக்கூடாது, அப்புறம் அந்தந்த துறைக்கான மானியம் விவாதங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் நீங்க எதுக்கு எடுத்து காட்டுறீங்க, அப்போ உங்க படம் ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு உதயநிதி அவர்கள் பேசுறதெல்லாம்? அம்மா, அரசியல் என்பது ஒரு ஆழ்ந்து சிந்திப்பது தான் அரசியல். அரசியலுக்கு அடையாளமே அதுதான். நான் என்ன கேட்குறேன், இந்த அரசியல் 110 நாள் அரசியல், நீங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டான். எந்த ஊழல் செய்தவர்கள் பக்கமே போலியே. நீங்கள் 5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி தக்க வைக்கணும்னா திமுக அதிமுகவை தொடர்ந்து ஊழல்வாதிகளை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் அரசியல். நீங்கள் அதை செய்யலையே. யார் அம்பலப்படுத்துகிறா? ஊழல்வாதிகள் உங்களை அம்பலப்படுத்துகிறான். உதயநிதி கேட்குறாரு, ஏன் 3 கோப்பை தூசு தட்டி
சோசிகாரன் சொல்ல வரை காத்திருப்பீங்களா? யார் கேட்குறா? திருடர்கள் கேட்கிறார்கள் காவல்துறையை பார்த்து, ஊழல் செய்தவர்கள் கேட்கிறார்கள் நீதிமன்றத்தை பார்த்து. இது ஆட்சியா? இது காட்சியா? இது சாட்சியா? சொல்லுங்க. இல்ல சார், மரிய வில்சன் அவர் கூட டைரக்டாவே அன்பில் மகேஷ் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரே சார், என்கிட்டயே வந்து பணம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? நானே சிறுபான்மை பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட டி நகர் குளோபலில் கொண்டு வந்து லட்சங்களை பெட்டியை கொடுத்தேன். என்னை போல பலாயிரம் பேர் பெட்டி, எத்தனை கோடி லஞ்சம். ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் பயப்படுறீங்க? காவல்துறை என்னைக்காவது பயப்படுமா? நீதித்துறை என்னைக்காவது பயப்படுமா? அரசு துறை என்னைக்காவது பயப்படுமா? அப்போது நானே லஞ்சம் கொடுத்தேங்க. இதுவரை அரசகுமாரி ஜெயிலில் இருக்கார். மகேஷ் பொய்யாமொழியுடைய மனைவி ஜனனி தான் எல்லா பணத்தையும் நான் அரசகுமார் கொண்டு கொடுத்தேன்னு பள்ளி கல்வித்துறை மைனாரிட்டி கல்வி நிறுவனம் நடத்துவதற்கு அந்த உரிமத்தை புதுப்பிப்பதற்கு கோடியாக கொடுத்துன்னு சொன்னீங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? சட்ட கடமை செய்யணுமல்லம்மா, காவல்துறை கடமை செய்யணுமா இல்லையா? ஏன் என்ன ஏன் அதான் அவங்க சொன்னாங்களே சார், எந்த நேரத்துல எங்களுக்கு எல்லாமே வந்து வெளியில கொண்டு வரணும், அதான் நீதிமன்றத்திலையும் கோர்ட்லையும் சட்டம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கடமை வச்சுன்னு சொல்லுங்க. வெட்டி தலை துண்டாகி போச்சு, பிட்பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் போலீஸ்காரரு. ஐயா என் ஜெயிலை திருட்டு ஓடுறான். எப்போ பிடிக்கணும் எனக்கு தாமா தெரியும். எப்போ பிடிக்கணும் அப்போ ஐயா ஓடிட்டே இருக்காயா, அவன் ஓடிட்டு போகிறான். அவனை எப்போ எனக்கு இப்போ தூக்கம் வருது கொஞ்சம் நேரம் கழிச்சு. அம்மா இது என்னமாப்பா? ஏம்மா சட்டமும் காவல்துறையும் எப்போ நடவடிக்கை எடுக்கிறதுன்னு நீதிமன்றம் சொல்லுமா? ஐயா இது கேஸு அது எப்போ எடுக்க எனக்கு தெரியும், அந்த கேஸை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன், இப்போ ஐயா வீட்டுக்கு போ, இப்படி நீதிமன்றத்தில் சொன்னால் நீதி பரிபாலனை பண்ண முடியுமா? ஐயா சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னோடய சொத்தெல்லாம் கொள்ள போயிடுச்சியா, சரி கேஸ் கொடுத்துட்டியா, போ, எப்போயா எப்போ வருமோ கூப்பிடும்போது வா போ. நீங்களாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சார், நீங்களே இந்த மாதிரி வந்து இல்லைம்மா, அவர் சொல்கிறத நான் கூட சொல்கிறேன். அவர்கள் முதலமைச்சர் சொன்னதை, ஏன்னா முதலமைச்சர் நாற்காலி என்பது விருப்பப்படாமல், அவரே விருப்பப்படாமல் அவருக்கு கிடைத்த நாற்காலி. இந்த நாற்காலி இராணுவ நடவடிக்கையை போல உங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் யாரை காப்பாற்றணும்? அப்பாவி மக்களை காப்பாற்றணும். அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஊழல்வாதிகளை உடனே பிடிக்கணும், உடனே தண்டிக்கணும். எதிரி உள்ளே பூந்து வர்றான், எதிரி ஊடுருவான் பாகிஸ்தான் பார்டரில், அந்த குற்ற பணியில் சோறு தண்ணி இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகி பணியில் நிற்கிறான் துப்பாக்கியோட. எதிரி ஊடுரும்போது நீ எப்போ நம்ம சுடணும்னு தெரியும், நான் அப்போ பார்த்துக்கிறேன்னா அவன் எங்கே வந்துடுவான்? எதிரி டெல்லிக்கு வந்துடுவான். இது வல்ல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் நீ என்ன ஆகும்? கேன்சர் கட்டி உடம்பு பூரா பரவி. ஃபைன் சார், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சட்டசபையை பற்றி பேசியிருக்கீங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.